ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியான சூப்பர் சுப்பு வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். சுப்பு ஒரு அன்லக்கி பர்சன். இவர் தன்னுடைய கண்டிப்பான ட்ரெடிஷனல் அப்பாவுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு ஒரு இண்டிபெண்டன்டான லைஃப் லீட் பண்ணும் அப்படின்றது தான் இலக்கா வச்சிருக்காரு. இவர் ஒரு ஸ்கூல்ல லேப் அசிஸ்டன்டா டெம்பரரி பொசிஷன்ல 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவருடைய வேலையை பெர்மனன்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா மாக்கிப்பூர் அப்படின்ற பழமையான கிராமத்துக்கு அனுப்புறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா எப்படியும் கம்ப்யூட்டர் தான் சொல்லி தர சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து போறாரு. பட் இவரை கல்வி ஆசிரியரா நியமிக்கிறாங்க. தனக்கு வேலை இப்போதைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால வேற வழி இல்லாம இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி அந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா 3-4 பசங்களை வந்து பெத்துக்கிறத ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு இந்த ஊர்ல இருந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் வருஷம் போயிட்டே இருக்கு அப்படின்றதுனால அந்த ஊர் மக்களுக்கு வந்து எடுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவர் அனுப்பியிருப்பாங்க. இந்த சூழல்ல சுப்பு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாரு, அதனால அந்த ஊர் ஆண்களுடைய பகையை எப்படி சம்பாதிக்கிறாரு, இறுதியில் நடந்த காமெடி கலட்டா என்ன அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. இந்த சீரிஸ் உடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா யூனிக்காவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கலவை பத்தின அந்த கான்செப்டா இருந்தாலும் அது காமெடி கலந்து வந்து ரொம்ப நல்லாவே ரசிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சந்தீப் கிஷான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு வர ஆக்வர்டான சிச்சுவேஷன் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத ரொம்ப ரிலேட்டபிளாவும் என்டர்டெய்னிங்காவும் கொடுத்திருப்பாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஒரு சென்சிட்டிவான சோஷியல் மெசேஜ் ஹியூமர் கலந்து ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ் மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம என்டர்டெய்னிங்காவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்க சொல்ல வந்த கருத்தை ரொம்ப பிரிச்சியா சொல்லாதது ஒரு ஆறுதலாவே இருக்கு. சப்போர்ட்டிங் கேஸ்ட்ல நடிச்ச முரளி, பிரம்மானந்தம், மிதிலா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா காமெடி சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. காமெடி, ரொமான்ஸ், ஃபேமிலி டிராமா, எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் பிளெண்ட் பண்ணி கொடுத்த ஒரு சீரிஸா இந்த சீரிஸ் வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய வந்து இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆனாலுமே சில காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். மிடில் இருக்கிற எபிசோட்ஸ்ல கோர் கான்ஃபிளிக்ட் பாத்தீங்கன்னா டைலூட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவங்களோட அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சீரிஸ் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஒரு சில காட்சிகளை பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் மெசேஜ் வந்து இவங்க சொல்ல வந்த அந்த நரேட்டிவை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பேசிங் டீசென்டா இருக்கு. மொத்தத்துல இது ஒரு அபவரேஜ் சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர்கான இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. சூப்பர் சுப்பு சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.